ನೂತನ ವಿಭಿನ್ನ ಕನಸು ಗೊತ್ತು ನಮ್ಮ ತಮಿಳ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಗೆ ಬಂದಿರೋ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ ಸುಸ್ವಾಗತ. கைமேரா ட்ரெய்லர் லான்ச் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் ஜெயருத்ரா பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதை நாயகன் LNT யதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு மீரா கதிரவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக வாழ்த்த வந்திருக்கும் கோமல் சர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் முக்கிய கதைப்பாத்திரத்தில் நடித்த கிருஷ்ணேந்து அவர்களை அழைக்கிறோம். சௌமியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் விக்னேஷ் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் கவி கார்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்த தாரை கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரஞ்சித் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், உங்க டீம் வேற யாரும் இருக்காங்களா? எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சேத்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரோஹித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். DNVFX இந்த கைமேரா படத்தோட மொத்த டீமும் பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அதனாலதான் கன்னடத்துல ஒரு அறிமுகம் கொடுத்தோம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்பிக்கை ஒன்றை வைத்து வச்சிக்கவா படத்தின் கதை நாயகன் ஆனார். தரமு படத்தின் மூலம் இயக்குனர் ஆனார். கைமேரா படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆனார். மனித உடம்புக்குள் மிருகங்களின் செல்கள் புகுத்தி மனிதனின் குணம் மிருக குணம் மாறினால் எப்படி இருக்கும் என்பதே கைமேரா படத்தின் கதை. கைமேரா என்பது மராத்திய மொழி வார்த்தை. இதை மரபணுக்களின் மாற்றம் என்றும் சொல்லலாம். 90% புதிய திறமையாளர்களை நம்பிக்கையோடு கைகோர்த்து வித்தியாசமான கதைக்கழகமாக கொடுக்கவிருக்கும் 5 மொழிகளில் படமாக்கி இருக்கும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மாணிக் ஜெய் அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். முக்கியமான ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பெங்களூரு. இது தமிழ்ல எடுத்த படம் தான் ஃபர்ஸ்ட். சார், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றிங்க சார். இந்த படத்தை பற்றி ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. 1-2 பேரை மட்டும் பற்றியும் சொல்லிக்கிறேன். யதீஷ் அவரு செல்ஃபிஷ் லைன் கூட நடித்தார், நல்லா பண்ணியிருந்தார். சரி, இந்த படம் நான் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித்.
அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங் சார், ஒரு 1 month டைம் வேணும் அப்படின்னு கேட்டார். சரி 1 month இருக்கிறமே, ஏன் சும்மா உட்காந்துருக்கணும், ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று கிரியேட் பண்ணேன். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் சார் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிவிட்டு நண்பர் கேட்டார், யதீஷ். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க சார் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோட ரொம்ப நல்லாவே பண்ணார். மீதி சௌமியா, கிருஷ்ணா 2 பேருமே போட்டி நடிச்சிருக்காங்க. ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர், ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என் கூட இருக்காரு. அவர்கிட்ட சரி நீ ரிஹர்சல் போ ரஞ்சித்து, இது டோட்டலாக வேற மாதிரி இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்புறம் தான் அப்படின்னா. இல்லை சார் நான் பண்ணிடுவேன்னாரு. சரி என்னதான் பண்ணுவார்னு பார்க்கலான்னு கொடுத்தேன், நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார். அது கிருஷ்ணன்னா. இவரை பற்றி சொல்லணும்னா என்னுடைய சின்ன ஃபைனான்சியர்னு சொல்லலாம். எனக்கு பணம் இல்லாதப்ப கால் பண்ணுவேன், சிரிப்பேன், அதிலே தெரிஞ்சுக்குவார். எவ்வளோ வேணும்னு கேட்பாரு. கொஞ்சம் வேணுமா இருக்குண்ணே அப்படிமாரு. சரி அனுப்பி விட்டுறேன், சீக்கிரம் படத்தை முடிச்சோம்னா சரி அப்படின்னாரு. சரிண்ணே. இந்த மாதிரி தான் சொல்லப்போனால் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க. இது ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைப்புகிறோம், கதையின் சூழல் தெரிந்து அழகான இசையமைப்பு கொடுத்த படத்தின் இசையமைப்பாளர் விக்னேஷ் ராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 2 தான் ப்ளே பண்ணோம், இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். 5 பாட்டுமே கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி படம் வந்து சயின்ஸ் த்ரில்லராக இருக்கும். கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்குது. அவர் எடுத்திருந்தது எல்லாமே பயமுறுத்துற மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. இப்போ படம் நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் தேட்டரில் பாருங்கள், எல்லாம் தேட்டரில் பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. கைமேரா ஒரு பரபரப்பான கதை களத்திற்கு டிஐ வழங்கிய ரோஹித் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஐ பண்ணியிருக்கேன். கேமராமேன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார், டிஓபி. ஸோ நல்லா லைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா வந்திருக்கு, நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஒரு படத்திற்கு முக்கியம் சப்போர்ட்டிங் ரோல், அப்படி ஒரு அழகான கதையில் இருந்த ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த சிறப்பு மற்றும் தலைமை விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் நான் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அந்த ரோல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கவாகவும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக பிடிக்கும். ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு பதட்டமாக இருக்குது. அங்கே சிங்கிள் கேமரா முன்னாடி நடிச்சுட்டேன், என்னை சுற்றி இங்கே இத்தனை கேமரா இருக்குது. உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் ஒருத்தர் நிற்கிறேன், நீங்கள் எல்லோரும் கையில் கன்று வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த கைமேரா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இயல்பாக சாதாரணமாக மனுஷங்களுக்கு ஒரு சில மிருக குணங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ கணவன் மனைவி இடையே சண்டை வரும்போது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க, ஏங்க இங்கே வல்லுன்னு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதோ அம்மா நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலை வைப்பாங்க, நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது, சோம்பேறித்தனமாக இருப்போம். அப்போ அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஏன்டா எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு. இயல்பாகவே இது வந்து சின்ன சின்ன மிருக குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மிருக குணம்
எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கைமேரா படத்தினுடைய இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. சார் நன்றி சார். இந்த மிருககுணம் எக்ஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸு, பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் நிறையா ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க, போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணைய போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான். இருந்தாலும் இது குடிக்கிற சில ஆண்களோட இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற சில ஆண்களோட நாங்களும் பெண்கள் தான், நாங்களும் வந்து அவங்களுக்கு இணையாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கர்ம வீரர் காமராஜர், அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க? ஒரு சில பெண்கள் இனங்க பெண்கள்னு மட்டும் இல்லை, ஆண் பெண் 2 பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை, மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாததான் ஒரே ஒரு ரீசன், காரணம். அதுதான் இந்த மனம்னு சொல்லும் போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது. 2 நிமிஷம் சொல்லிட்டு போய் உட்காந்துடுறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானோ, அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடிமை இருந்தானா. அந்த அடிமை வந்து ரொம்ப அன்புமிக்க ஒரு விசுவாசி. ராஜாவுக்கு வந்து அந்த அடிமையோட அன்பு தாக்கம் தாங்க முடியாமல், இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், இவ்வளோ அடிமைத்தனமாக இருந்தாலும் இவ்வளோ விசுவாசியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டு, ஏப்பா நீ எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க, உன்னுடைய அன்பின் தாக்கம் என்னால் தாங்க முடியல, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை செய்கிறேன், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன், உன்னுடைய ஆசை என்ன அப்படின்ற மாதிரி அந்த ராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த அடிமை வந்துட்டு, ஐயா எனக்கு ஒன்றும் வேணாங்க ஐயா, சாப்பாடு கொடுக்குறீங்க, இருக்க இடம் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சம்பளமும் கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு போதுமானது அப்படின்றாரு. இல்லை நீ அன்பு எனக்கு செலுத்துனதுக்கு நான் திருப்பி உனக்கு ஏதாவது பண்ணல அப்படின்னா உனக்கு நான் வந்து கடங்காரனாக ஆயிடுவேன், உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, என்ன வேணும் நீ கேளு அப்படின்றாரு. உடனே இவர் கொஞ்சம் தயக்கத்தோட, ராஜா ஒரே ஒரு நாள் உங்களுடைய சிம்மாசனத்தில் மட்டும் உக்காந்து பார்க்கணுன்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, அவ்வளோதானா, இதுதான் ஆசையா? அங்கேருந்து அந்த படை தளபதிகள் அமைச்சர்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, இங்கே வா, இவர் தான் இன்றைக்கி ஒரு நாள் முதல்வர், ஒரு நாள் இந்த சீட்டில் இவர் தான் இன்றைக்கி ராஜா, அவர் கட்டளையிட்டால் அந்த கட்டளையை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே தயக்கத்தோடு போய் அந்த அடிமை வந்து அந்த சீட்டில் போய் உக்காராப்புல. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. நேரம் ஆனோடனே, டேய் நல்லா உட்கார்றா அப்படின்னோடனே அந்த அடிமை அந்த சீட்டில் வந்து கால் மேலே காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காராரு. மறுபடியும் கேட்குறாரு, ராஜா இன்னும் ஒரே ஒரு ஆசை, என்ன? நான் உங்களுக்கு அடிமையாக அன்பின் நிமித்தமாக பக்கத்துலேயே இருந்தேன்ல, நீங்கள் ஒரே ஒரு நாள் அன்பின் நிமித்தமாக அடிமையாக பக்கத்தில் நிற்கணும், அதை நான் பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு. அவரும் பக்கத்தில் இவ்வளோதான், நான் தான் நின்றுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு நின்றுறாரு. நின்னோடனே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆனோடனே மறுபடியும் அந்த அமைச்சர் படைத்தளபதியை கூப்பிட்டு, இங்கே வா, இவரை கொண்டு போய் சிறையில் போடு அப்படின்றாரு அந்த அடிமை. உடனே கொண்டு போய் அந்த சிறையில் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது. அவரை கொன்னுட்டு அவர் செத்துட்டாருன்ற செய்தியை வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த அடிமை சொல்லுது. அவரு அதே மாதிரியே, ஏன்னா இவரு தான் இன்னைக்கு வந்து முதல்வர், அதனால அப்படியே கொண்டு போகிறாங்க, அவரை கொண்டுட்டாங்கன்ற செய்தியை வந்து இந்த அடிமைக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, மனம்ன்றது நம்மளுடைய அடிமை, அது அடிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வந்து ராஜாவாக இருக்கலாம். நம்ம அந்த பொசிஷனை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிரும். மனம் போன போக்கில் போனால் நம்ம லைஃப் அவ்வளோதான். அதை வந்து அழகாக ரொம்ப சொல்லியிருக்காரு நம்ம மாணிக் ஜெய் அவர்கள். இதுதான் தூண்டிலில் குற்றப்பட்ட புழு மீன் சுவைக்கணும்னு போனால் எப்படி மரணத்தை தழுவுதோ, அதே போல் விளக்கு வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்ட விட்டில் பூச்சி விளக்கை நோக்கி போய் எப்படி மரணத்தை தழுவுதோ,
இந்த மாதிரி 1-2 புலன்களால் பாதிக்கப்பட்ட புழுப்பூச்சிக்கே இந்த நிலைமைன்னா 5 புலன்களால் ஈர்க்கப்படுற நம்ம மனிதர்களோட வாழ்க்கை என்னன்னு நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவேராக இருக்கணும். நம்ம எம்ஜிஆர் பாடல்கள் வரியில் வர மாதிரி தான், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். ஓகே, நன்றி. அப்புறம் ஒரு நிமிஷம், மேடை பேச்சுக்கு கொஞ்சம் புதுசு, ஒரு வார்த்தைகள் வந்து தவறுதலாக பேசியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னோட தமிழ்ல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அது முதல்ல சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னா அது டைரக்டர் மாணிக் ஜெய் சார்னால தான். தேங்க்யூ சார். அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் வரும்போது தியேட்டர் போய் பார்க்கணும், நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கைமேரா கதையில் தன் நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவரவுள்ள நடிகர் தாரை கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த கைமேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ விழாவிற்கு வருகை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாணிக் சார் வந்து எனக்கு நீண்ட நாள் நண்பர். அவர் படத்தில் ஏற்கனவே ஒரு படத்தில் நான் பண்ணி முடிஞ்சிருக்கேன். பரமு அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் நான் வந்து அப்பா கேரக்டர் பண்ணேன். அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த படம் பூஜை போட்டார். பூஜை போடும்போது மாணிக் எனக்கு அடுத்த படத்தில் என்ன கேரக்டர்னு கேட்டேன். இல்லைனா இந்த படம் வேணாம், அடுத்த படம் பண்ணிக்கலான்னு சொன்னார். ஏன் மாணிக்க அப்படின்னு. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ண்ணா அப்படின்னு. அப்படி நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம், இதில் என்ன மாணிக் கஷ்டம், எந்த கேரக்டர்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னது, சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. சரிண்ணா ஒரு கொஞ்ச நாளில் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. அவர்கிட்ட போய் மாணிக்கு இந்த மாதிரி சன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. சரி நான் ஒரு 2 நாள் ஒரு டைம் சொன்னார், 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. சரி நானும் 2 நாள் கழித்து நல்ல கட்ட போட போகிறேன். போய் மேலே எங்களையும் பார்த்துட்டு சரிண்ணா மதியானத்துக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் மதியானம் லஞ்ச் டைம் போய் பார்த்துட்டு மாணிக்கு பார்க்க சொன்னீங்க அப்படின்னு. சரி நான் 4 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்ட்டாரு. எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சரி நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் 4 மணிக்கு போய் நின்னேன். நல்லா டிப்டாப்பாக போய் நிற்கிறேன், மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் டிப்டாப்பாக போய் நிற்கிறேன். பார்த்தாரு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஜட்டி எடுப்பாங்க இல்லை அப்படின்னாரு. என்னடா நம்மளை இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்கல நான். சரி நமக்கு வாய்ப்பு முக்கியம் அப்படின்ட்டு ஜட்டியோட போய் நின்னேன். இதுதான் உனக்கு கேரக்டர், இதுதான் சீன் அப்படின்ட்டு. இந்த படத்தில் முத என்னை ஜட்டியோடு தான் நடிக்க வச்சார். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றிங்க. ரொம்ப முக்கிய ரோல்ல தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ காட்சிகள் இருக்கு சொல்றதுக்கு. நன்றிங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கதை நடக்கும் சூழலில் இவரின் நடிப்பு வேறு ஒரு தளத்திற்கு கதை நகர்த்துகிறது என்று சொல்லலாம். நடிப்பே தெரியாமல் நடித்த நடிகை சௌமியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். அப்போது என்னோட கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் என்னோட டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன். அவங்கள வந்து எனக்கு 13 வருஷமா தெரியும், கிட்ட 13 வருஷமா. அவங்க வெல் டேலண்டட், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை. நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்னதான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன இல்லை, என்ன வரப்போகுது, இதெல்லாம் கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார்.
அவங்க எனக்கு என்னோட படம் வந்துட்டு பருமும் அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங் கற்றுக் கொடுத்தது, எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி. அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, இப்போதான் இந்த 13 வருஷமா அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே. ஸோ இப்படியே ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லையும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றிக்கடன் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம். மீன்ஸ் என்ன சொல்கிறது, மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகோட கதை, சரிங்களா? அது என்னன்னா, இப்போ எல்லாருக்குள்ள ஒரு முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க. அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுமையான ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள இருக்கும். அது அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா சில ஒரு சர்டன் டைம்ல அது எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்காது, அது வெளிப்படையா வந்துடும். அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவா புரிய வச்சிருக்காங்க இந்த கதையில. ஸோ அப்படிதான் மனிதங்களை யார் எப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது, எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்து நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கே தெரியும் 100% நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ சார் பத்தி சொல்லி ஆகணும். அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி நிறைய டேலண்டடு. அவங்க கூட பேசும்போது தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க growth வரல, ஏன் இன்னும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துட்டு வரலன்ட்டு. பிகாஸ் அவங்க நல்லா நடிப்பு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது. ஒண்ணுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனாலதான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா வாய்ப்பு இருக்கவங்க எப்பவுமே கீழே தான் இருக்காங்க. கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது சார் மாணிக்கம் சார் வந்துட்டு என்னைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிக்கணும். ஏன்னா அவங்க திறமை அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு, காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்சவளுக்கும் இந்த படமே தியேட்டர்ல மட்டும் பாருங்க, முடிஞ்சவளுக்கும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க, நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்க தெளிவா புரிய வைங்க. ஸோ இதுதான் ஒரு தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காயம் கண்டால் நான் கலங்கியது இல்லை, என்றுமே நான் வீழ்வதும் இல்லை, காலங்கள் என்னை கைவிடும் போதும் வாழ்வை வெல்வேன் என்றே நம்பினேன் என்ற நம்பிக்கை வரிகள் தந்த பாடலாசிரியர் கவி கார்கோ அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் விட்டிருக்கும் முன்னோடி கலைஞர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள ஊடக நண்பர்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். கைமேரா திரைப்படத்தில் நான் 4 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முதல் காதல் முதல் பார்வை இந்த சூழலுக்கு எப்பொழுதும் எழுதக்கூடிய வகையில் நான் காதல் கண்டு நான் மயங்கி விட்டேன்கிற அந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கேன். இரண்டாவது வந்து பயணங்களை பற்றி 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அது என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள், நான் கண்ட அந்த தனிமை, இதையெல்லாம் சந்தித்து இந்த பாடல் எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு துள்ளல் இசை பாடல். இந்த 4 பாடல் எழுதியிருக்கிறேன். உங்கள் அனைவரது அன்பு நல்வாழ்த்துக்கள் என் பாடல் பயணத்தை மென்மேலும் வெற்றிகரமாக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பரபரப்பூட்டும் திகிலூட்டும் சஸ்பென்ஸ் நிறைந்த பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமரச் செய்யும் சயின்டிபிக் த்ரில்லர் படம் இது. அந்த கதாபாத்திரமாகவே தன் இயல்பான குணத்திலிருந்து மாறி நடித்ததால் 2 மாத மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிறார் இவர். திடமான நம்பிக்கையும் திறமையான முயற்சியும் ஒரு நல்ல வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். கைமேரா படத்தின் ஹீரோவாக அறிமுகமாகும் எல்.என்.டி. யதீஷ் ஒரு புன்னகை மட்டுமே பதிலாக தரும் எப்போதும். மேலும் தமிழ் சினிமாவை அழைத்து செல்கிறது ஒரு நல்ல படத்தின் மூலமாக. அழைக்கிறோம் படத்தின் கதாநாயகன் எல்.என்.டி. யதீஷ் அவர்களை. நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த தினம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தினம். As a performer, getting this kind of opportunity that doesn't come often. In the movie, in the character, it has given something into me. English. From the first day of the shoot till now, I only tried to stay honest. Okay. In the trailer on a glimpse, ஒரு பெரிய ஸ்ட்ராம் தியேட்டருக்கு வரப்போகிறது. After coming out of the theater, Okay. ಕೈಮೇರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು. ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ. ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು. ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸಾಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ, ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಸೊ ಈ ಕೈಮೇರಾ ಅನ್ನೋದು ಒಂದ್ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು Thank you, sir. Thank you. அடுத்த படத்துல தமிழ்ல பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மழை சிரிக்க மண் சிரிக்கும், இவர் சிரித்தால் நம் இதயம் சிரிக்கும். பாலில் விழுந்த பளிங்கு போல இவரின் பேச்சு, உடையும் இடையும் ரசிகர்களை ஒரு கணம் மறக்க வைக்கும். ஸ்குவாஷ் அழகு புயல் கோமல் சர்மா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவான்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்தூரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே
மேலைக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது, ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது, கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும், ஒரு கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் பார்க்குறேன், இது வந்து புது முகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும். அதோட ஒரு உதாரணம் வந்து ஜான் சார். எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ணேன், எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவான்கள் ஆர்யூது கமாசாரன் பெருமை சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து, நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியாவை, நான் ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உண்மையா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், சமூகம் பார்க்க விரும்பும் கதைகளை தன் படைப்புகள் மூலம் தொடர்ந்து கொடுத்து வருபவர், படம் வெளிவரும் முன்பே மிகுந்த பரபரப்புடன் ஏற்படுத்திய ஹபீபி பட இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் டைட்டிலே தெரியாது. ஹீரோ அது படத்தில் நடிச்சு எமோஷனலாக அவரால் பேச முடியல. எனக்கு இங்கே என்ன பேசுறதுனே தெரியல. ஜான் என்னோட படத்துடைய பிஆர்ஓ. ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்டுருக்காரு, ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது, இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். இயக்குனர் மாணிக் ஜெயின், தமிழ் சேலம்ங்கிறாரு, நான் பேர் நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கேன். என் படத்தில் நடித்த ஹீரோ ஜெய் ஓ என் இனிஷியல் என்ன, ஓகே, இப்படிதான் பல நேரம் மாட்டிக்கிறான்ட்டு. ஹீரோ, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ், தமிழ் சினிமாவில் எப்பவுமே திறமையானவங்களுக்கு எப்பவுமே இடம் உண்டு. அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க, நடிகர்கள்லேருந்து இயக்குநர்கள்லேருந்து. எங்களுடைய சங்கத்துடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும், பேரரசு சார் ஆகட்டும், அதுக்கு பெரிய உதாரணங்கள். எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுல. ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர், இந்த படத்துடைய டிஓபி, எடிட்டர், படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஜான், உங்களுக்கு ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜானுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மீரா சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், பேர் தெரியாதவர்களுக்கும் பெருமைப்படுத்தி பேசுபவர் பேரரசு அவர்கள். தன் இருப்பிலும் முதல் ஆளாக தன் குரலிலும் வந்து நிற்பவர். சிறிய படங்களுக்கும் பெரிய படங்களுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் பேரரசு அவர்களை ஏதேனும் சில பரபரப்பாக பேசி இந்த படத்தை எடுத்துச் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொகுப்பாளர் கவிதா மேடம் ரொம்ப அழகா தெளிவா பேரரசு மாதிரி இல்லாம தமிழ் பேசக்கூடியவர். பிகினிங்ல கன்னடத்தில் பேசுறாங்க, கன்னடம் தானே? ஆமா, எனக்கு ஆச்சரியம் போச்சு, பேசுறது கவிதா தானா இல்லை பெங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. இவ்வளோ அழகா கன்னடம் பேசுறாங்களே, இல்லை இடையில கமலாசன் சாருக்கு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா? ஏகப்பட்ட கேள்வி. ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி நான் தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க. கதாநாயகன்
நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு, பேசணும் அவசியம் இல்லை. அவருக்கு தமிழில் பேசுகிறதா, இங்கிலீஷில் பேசுகிறதா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிடுமா, இத்தனை கொஸ்டின். தமிழர்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எதை பேச ரசிப்போம். நாங்கள் கன்னடம் பேச ரசிப்போம், தெலுங்கு பேச ரசிப்போம், மலையாளம் பேச ரசிப்போம். எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை. தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையாலும் யாருமே இல்லைங்க. இங்கே திறமை தான் முக்கியம். எங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடிடுவோம். சரோஜி பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனாக பட்டம் வைப்போம். நாங்கள் வைப்போம், தைரியம் வைப்போம். கன்னட கிளீன்ட்டு கன்னட பையங்கில் அவர் தேவராஜ கட்ட வச்சிருக்காரு. அவங்களுடைய அந்த காலகட்டம்ல நம்ம சிம்ரன் புஷ்பனா கட்ட சொல்லுவோம். பானுமதி சரோஜதேவினா அவர் என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார். என்னன்னா கன்னட பைங்கிலி. நீங்கள் அங்கேயே நாங்கள் எங்கள் தமிழ் பொண்ணை நடிக்க வைக்க அனுப்புகிறோம். நீங்கள் தமிழ் பைங்கிலி இங்கே பட்டம் வைப்பீங்களா யாராவது? நாங்கள் வைப்போம்யா, வைப்போம் இல்லைண்ணே? ஆமாம், கன்னட கட்டளை நாங்கள் எல்லாம் வைப்போம். சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. ஹீரோ வந்து நீங்கள் கன்னடத்துலேயே பேசுகிறீங்க அழகா பாருங்க. நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை, ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லாரும் கைதட்டோம். அதான் தமிழர்கள். தமிழை திரும்ப சொல்லிட்டு போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்தால் உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தமிழில் இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லிக் கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்புகிறோம். கன்னடம் வேற தமிழ் வேறனா ஓகே, எங்கள் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம். கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை. யாரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா யாராவது? நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கீங்க. எங்கள் நம்பிக்கை இப்படி. கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்களாம், ஒருத்தர் கோஷ்டி இல்லைங்குது, அது அவங்க நம்பிக்கை. இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை. அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். போதுமா கவிதா மேடம்? கண்டென்ட் போதுமா? அதுக்கு அவர் இருக்காரு. நான் சொல்றேன், எனக்கு வந்து தமிழ் சரியா தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க தலைவர் இருக்காருல்ல, இயக்க தலைவர், தமிழோட கன்னடம் அழகா பேசுவாங்க. உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மை இல்லையா? நான் பார்த்துருக்கேன் பெங்களூர்ல. இங்கே நான் கன்னட பேசி பார்த்தது இல்லை. ஆமா ஆமா ஆமா. அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டு கேட்குறான். நான் எப்படா கேட்குறேன், அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது. அவன் டிரைவர் மேலாம், அவரை விட நல்லா பேசுறாரு. கன்னடத்தில் பெங்களூர்ல இருக்க டிரைவரை விட அவர் திருத்தார், அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. என்னடா அது? அப்ப அந்த அளவுக்கு கத்து வச்சிருக்காரு. ஏன்னா அவரு நினைச்சிருக்காரு இங்கேயும் இல்லை அங்கேயும் ஒரு எஜமான் எடுக்கணும், அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும் நினைச்சு கத்துக்கிட்டாரு நினைக்கிறேன். நீங்க அப்புறம் சொல்லித்தானே சொல்லுங்க. அங்கே நிறைய பேசுவார். இப்போ நான் சொன்னதை அழகா சுருக்கமா திருக்குறமா சொல்லிருங்க. போட்ட சொல்லிருங்க. எல்லா கேமராவும் அங்கே பிளான் பண்ணுங்க. சொல்லுங்க. என்ன நான் பேசிக்கிட்டு பாரு அவரு பேசுங்க. நீ ஓகே புரியுமா? சரி. இல்லை கன்னடக்கிறது அவங்க நம்ம பேசினா புரியும், நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. அது வேற விஷயம். நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு. தெலுங்கு புரியும், மலையாளம் புரியும், கன்னடா புரியும், எல்லாம் புரியும். நம்ம பேச அவங்களுக்கு புரியாது. அதான் மேட்ரு. இந்த படத்தை கதைக்கு வருவான் கைமேர. அப்புறம் இல்லை 3 பொண்ணு வருஷம் உட்கார வச்சுட்டிய. அந்த பக்கம் நான் உட்காந்துட்டேன். மூச்சை பார்த்தாரு. எப்படி பேச்சு வரும்? அவ்வளோ கைமேரா. ஏற்கனவே 2 படம் பண்ணவர். படம் மேக்கிங், விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா ஒரு ட்ரெய்லரை திருளர் கொண்டு வரங்கிறது பெரிய விஷயம். அது ஏதோ கதை
ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்குது, குழப்பத்தை உண்டாக்குச்சு. ஆனால் ஒன்று சொல்லி பேசிட்டாங்க, மனிதர்களோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்த்துட்டா மனிதன் எப்படி மிருகமாகிறான். இங்க மனுஷங்க இருக்காங்க, இங்க மனுஷங்க இருக்காங்க, 100% பேர் மிருகமாத்தான் இருக்கும். அப்ப ஏற்கனவே மிருகமாத்தான் இருக்கும், இதுல வர நீ மிருகத்தோட அணுக்களை சேர்த்தீங்கன்னா என்னதான் ஆகும், நாடு இப்படி உருப்படும். ஏற்கனவே சாத்தான்குளத்துல பார்த்துட்டோம், அங்கே லாக்அப் மட்டும் நடந்துச்சு, அங்கே ஏற்றிருப்பாங்க போல இருக்கு, அடிச்சு கொண்டாங்கல்ல, அவங்க உடம்புல மிருகத்தோட ஏற்றிருப்பாங்க போல இருக்கு. இப்போ திருப்போனோம், கொண்டே விட்டாங்க, அடிச்சே கொண்டு விட்டாங்க. நகை திருநானா திருடலையா, அந்த பொண்ணு கொடுத்தது பொய் புகாரா இல்லை உண்மையா, அதெல்லாம் அடுத்த விஷயம், அதெல்லாம் வந்து விசாரணை வரும். என்னதான் இருக்கட்டுங்க, அடிச்ச கொண்டிருக்காங்கல்ல, அது ஒரு மனுஷனா இருக்க முடியும்? ஒரு மனுஷனா இருக்க முடியாத, அது மிருகங்கள். அந்த மிருகத்துல போய் அப்படியே மிருக அணுக்களை சேர்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, கல்லூரிலேயே பண்றாங்க. அவங்க மனுஷங்களா? அவங்க மிருகங்கள். ஏன்னா ஒரு நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தன்மை அதிகமாக மனுஷன்ட்டு இருக்கு, மனிதத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கதைப்படி சொல்றாங்க மனுஷனுக்குள்ள போய் மிருகத்தை பண்றான்ட்டு. ஆனா சரி, மிருகம் உடம்பு இருக்குல்ல, மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவு மனுஷத்தன்மை வரும், வரலாம், நல்ல மனுஷனோட அணுக்களை. ஆனா மனுஷனோட இதுக்குள்ள நீங்க சேர்த்தீங்கன்னா இன்னும் மிருகமாகும். நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க, பெண்கள் ஆணுக்கு நிகரா, சார் சொன்னீங்க, ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை, தம் அடிக்கிறது இல்லை, கஞ்சா அடிக்கிறது இல்லை, இதுலதான் ஆணுக்கு நிகராக போட்டு போடுறாங்கன்ட்டு. ஒரு விஷயத்த நம்ம இங்க இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி அடிக்கிறது அதிகமாகிடுச்சு, கஞ்சா வியாபாரம் அதிகமாகிடுச்சு, கஞ்சா குடிக்கிறது அதிகமாகிடுச்சு. இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இங்கே கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும், உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் எடுக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிக்கிறான், தண்ணி அடிச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது செய்யத்தான் போயிடும். ஆனால் சினிமாக்காரன் யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடைச்சா போதும், அதான் எனக்கு தேசிய பிரச்சனை. அது தேசிய பிரச்சனை. உலகத்தில் யாருமே தண்ணி அடிக்காத மாதிரியும், சினிமாக்காரன் மட்டும் தண்ணி அடிச்ச மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆயிரும். நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு, ஓகே, அதெல்லாம் அது தவறு தான், அது தவறு. கைது பண்ணது சரி, விசாரிச்சது சரி. ஒரே ஒரு கேள்விதான், ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ஒருத்தர் கற்பழிச்சார்ல, அவர் பேசுறதா யாவும் இருக்குமா? இந்த அளவுக்கு படம் பிடிச்சி அவரை ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இல்லை. இந்த திருப்போணத்தில் ஒரு அடிச்சே கொண்டாங்கல்ல, 5 போலீஸார் கைது பண்ணாங்கல்ல, அவங்க ஃபோட்டோ இருக்கா, மூஞ்சி அவங்க ஞாபகம் இருக்கா? அவங்க வீடியோ யாராவது காட்டினாங்களா? ஒரு அடிச்ச கொண்டுருக்கான் சார், ஏதோ எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறாங்களே தவிர, இது ஒரு பேப்பரில் எதுலையோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளினாங்களா, அந்த வீடியோ போட்டு காட்டினாங்களா? கட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதையில் இருந்திருக்காருன்னு உரைக்கிறதுக்கா ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு கூட அரெஸ்ட் பண்ணதில்லை, ஜீப்பில் ஏற்றினதுலேருந்து காரில் கொண்டு போகிறதுலேருந்து அவ்வளவு நாட்டில் குண்டு வச்சு ஒரு 200-3000 பேரை கொண்டது மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப். போதை பழக்கம் வேற எங்கேயுமே இல்லை. போதை வித்தான் பாருங்க, 2000 கோடிக்கு
அவன் கூட சரியாக சில்லு வந்ததில்லை இது வரைக்கும். வித்தவன் அவங்க சில்லு கூட வந்ததில்லை. சினிமாக்காரெல்லாம் நமக்கு ஆசைறேன், அதுக்கு நான் நியாயப்படுத்தலை. கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நம்ம கொஞ்சம் உதாரணமாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மளை தேசத்துறைக்கு மாதிரி காட்டிடுவாங்க, இந்த உலகம் காட்டிடும் சினிமாக்காரனை மட்டும். ஆனால் தேசத்துறம் பண்ணாலும் அப்படி காட்டாது. இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்களை தேசத்துறம் பண்ண அளவுக்கு நம்மளை காட்டிடும். அதில் சினிமாக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இதில் காட்டுது படம் தான். இதில் பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. இது கதாபாத்திரம் பார்த்துட்டு மறந்துடணும். இதே இது ஒரு நடிகை வந்து எங்கேயாவது பக்கத்துக்கு தம் அடிச்சு ஒரு சில் கிடைக்கிட்ட முடிச்சு, அதான் ஒரு மாசத்துக்கு வச்சு செஞ்சுடுவோம். அது மாதிரி இந்த கைமாறாங்கிறது சயின்டிஸ்டா சொல்றீங்க, நிறைய அந்த சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்க சொல்ல வரேன். மிருகங்கள் இருக்காங்க, வன்மம் கத்துறது. ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி இருக்குன்னு தெரியாமலே அதை ஓச்சிடுறது. இது ஒரு நோய் இருக்கு, இப்போ வந்திருக்கு. இப்போ ரோல் பண்றது, இவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கு பிடிக்கல நினைச்சு வச்சிருது. இவங்களுக்கு பிடிக்கல வச்சுங்களேன், மக்களுக்கே பிடிக்கூடாங்கிற அளவுக்கு ரோல் பண்றது. இது ஒரு மிருகம் தான். இதுக்குள்ள போய் இன்னொரு சேர்த்து வச்சுங்களேன், யாரும் படமே எடுக்க முடியாது, ரிலீஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். நம்ம இயக்குனர் மாணிக் ஜெய் புது முயற்சி. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை, புது முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடையணும். வெற்றி அடையணும்னா அதுக்காக நீங்கள் மனுஷனுக்கு போய் மிருகத்தோடு சேர்த்து வெற்றி அடிக்காது. என்ன, மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாவோட அணுக்களை சேர்ப்போம் கொஞ்சம். அந்த மாதிரி அடுத்து ஒரு படம் எடுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். காலம் கடந்தும் கொண்டாடும் படைப்புகளை தமிழ் சினிமாவில் தனியே தெரியும் அளவுக்கு கொடுத்தவர், கொங்கு தமிழில் கொள்ளை பாசத்தோடு அன்பில் அரவணைத்து வாழ்த்தி மகிழும் மதிப்பிற்குரிய இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை தமிழும் கன்னடமும் சேர்ந்து பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். అందరూ బాగున్నారా? ఎప్పుడు వచ్చారు, ఏం చేశారు, టీ అన్ని తాగారా, ట్రైలర్ చూసారా? బాగుందండి బాగుందండి రాసండి, బాగలేదంటే బాగలేదని రాసండి, అంతే. ఏమైపోతుంది? ఓకేవాப்பா, ஆரம்பிக்கிறேன்ப்பா. சுந்தர தெலுங்கை பேசி அட எந்த சேட்டா, எந்த பறையுன்னது நீ చెప్పుకో, ఎంత పరయున్నది. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಒಂದು ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಈ ಸಿನಿಮಾ ನೋಡ್ಬಿಟ್ಟು. அதாவது மொழி ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரியும், நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்வு, கன்னட இண்டஸ்ட்ரி 50வது ஆண்டு விழா, கன்னட சினிமாவோட 50th இயர் செலிப்ரேஷன். அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினியிலிருந்து. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் டைரக்டர் ஆகலை. அப்போ போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு. அப்போ வந்து சிஎம், அவர் பேர் நல்ல பேர் மறந்துட்டேன் நான், கர்நாடகா சிஎம் பங்காரப்பாவுக்கு முன்னாடி இருந்தார் அவர். ஹெக்டே, ராமகிருஷ்ண ஹெக்டே. ஆமாம், ஹெக்டே சிஎம். அப்புறம் சவுகர் ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, அப்புறம் ஆர்த்தி, விஷ்ணுவர்தன், அப்புறம் அந்த பட்டாளம் ஃபுல்லாக, அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் மேடையில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தேன்னா இந்த மொழி
பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க. ஹெகடே பேசினார், மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங்க. ரஜினி சார் பேசலை, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க. யார்? சவுகார் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ஏய் நில்சு, ஏன் நீ தமிழில் மாத்தாடு, கன்னடத்தில் மாத்தாடு. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ள நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது மொழியை எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான். எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு. அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க. அப்படி இப்படி ராஜ்குமார் சார் நில்லுங்கன்றாரு. அவர் கையாட்டின உடனே கத்திரி நில்லு. அவரும் கன்னடத்தில் பாட்டு பாடி அப்படின்றாங்க. அதெல்லாம் பாட்டு பாட முடியாது. நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ் ஆளுகளையும் சரி, எல்லா லாங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். நம்ம அவங்கள மதிக்கணும். அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க. அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாட்ட இதார் அப்படின்றார். எனக்கு உங்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர் கமல் சாரை பிடிக்கும். அதெல்லாம் வேற விஷயம். என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர். அப்போ பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை. அப்போ ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன். அப்போதான் நம்ம எல்லாம் சிவாஜி ஃபேன் தான். நான் ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச். அது அவரே ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியாது எனக்கு. என் மனசுல செம்ம கிளாப்ஸ். அவர் என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். கன்னடத்தில் பேசினார். கன்னடத்தில் பேசும்போது சொன்னார், நான் இங்கே கண்டக்டரா. அவருடைய கதையை சொன்னார். தேவர் ராஜ்குமார் அவர் என்ன கூப்பிட்டு, நீ எல்லாம் கருப்பா இருக்க, நீ எல்லாம் நடிகனாக முடியாது, போடா வேற ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டாரு என்ன அப்படின்னாரு. கர்நாடகத்தில் சொன்னார். ஆனா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆளு பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா. எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். லாங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் என்ன நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல். அதுதான் மொழி. அதை தெய்வமா நினைச்சு கொண்டாடாதீங்கன்னாரு. மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா. அது எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி. அது தமிழ்ல சொல்லி தமிழ்ல புரிஞ்சுக்கலாம், கன்னடத்துல சொல்லி கன்னடத்துல. இதை ஒரு தெய்வமா கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார். ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு, தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பெருசு அப்படின்னு அழகா பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார். மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மொழியை ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை. மொழியை மீறின ஒரு உணர்வு தான் கலை. இந்த கலைக்கு, அதுவும் குறிப்பா திரைப்பட கலைக்கு, மொழி ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்களாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது. அது இருக்கல. 4 மொழி படங்களும்
தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி படங்களும் எடுத்த ஊர் தான் இந்த சென்னை. அதனாலதான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம். தமிழ்நாடு மதிக்கிறது. 4 மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. உங்க தம்பி சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றதில்ல. 5, 6 அது நிறைய இருக்கு, அது சொல்லலாம். பட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சினிமா துறையை பொறுத்தவரையிலும் ஒரு செட்ல கன்னடத்தில் பேசுவாங்க, அதே செட்டு காலியாகும், அதுக்குள்ள தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க. அது தமிழ் மாற்றம். எத்தனை படங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு இங்க ராமராவ், அங்க எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி சார், இந்த பக்கம் ராஜகுமார், அந்த பக்கம் விஷ்ணுவர்தன், எல்லாரும் ஒன்னா கூடி கும்மி அடிச்சு எவ்வளவு அழகா இருந்தது நம்ம சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே சினிமாவே எங்க ஒரு கேரவனுக்குள்ள போய் ஒழிஞ்சிருச்சு. ஒரு கேரவனோட முடிஞ்சு போகுது ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை. அப்படின்னா எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. முதல்ல அதுல இருந்து மீட்டெடுப்போம். கேரவனுக்குள்ள இருந்து இந்த சினிமாவை மீட்டெடுத்தாவே நமக்கு பெரிய சக்சஸ் வந்துடும். வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம செயலாளர் எப்பவுமே டைம்ல வந்துடுவாரு. நான் கொஞ்சம் லேட்டா வந்தாதான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிறதுக்காக லேட்டா வரல. உண்மையாவே லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பெருங்குடியிலிருந்து வர்றதுக்கு நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூட்டம் இருக்கு, டிராபிக். நானே ஓட்ட வேண்டியதா போச்சு. நீங்க மண்டே சண்டேவா மண்டே பயங்கர கிரௌடு, என்னால வரவே முடியல. நான் வழக்கமா இது 6 மணின்னு நினைச்சிட்டேன் வேற. அதுக்கப்புறம் 3:30 என்னாங்க. அப்புறம் சரி வந்த உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமேரா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சு தம்பி மாணிக் ஜெய் நல்ல மாணிக் ஜெய் என் அவருடைய இனிஷியல். அதனால மாணிக் ஜெயின் மாணிக் பாஷா மாதிரி அவர் ஆக்கிறாதீங்க. அவர் தமிழ் தம்பி தான். எப்ப ஹீரோ ஏண்டாப்பா இப்படி பேசுறாருன்னு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாரோ அந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த டிஎன்ஏ வேலை செய்யுதுன்னு அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ள போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்துல பேசுறதா, கன்னட மிருகமா, தமிழ் மிருகமா, ஆங்கில மிருகமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்குள்ளாரி நீங்க ஐயோ சரி பரவாயில்லன்றீங்க. அவர் பேசுறதா வேண்டாமான்னு தவிக்கிறாரு. ಏನು ಹೇಳಿ ಏನಾಯ್ತು ನಿಮ್ಗೆ? ಏನಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇ ಆರ್ ಆಲ್ ಅಪ್ರಿಸಿಯೇಟಿಂಗ್ ಯು, ವಿಶ್ ಯು ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி மனித மிருகம் தான் நம்ம பாட்டே இருக்கே, மனிதன் பாதி மிருகம் பாதி. நம்மதான் நானேன்னு கமல் சாரே பாட்டாரு, அவரே மிருகம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்கு. அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்து அந்த மனுஷன் நல்லவன் ஆயிடணும். எப்படி நெகட்டிவ் பிளஸ் ஆயிடும்ல. நீ அப்படி எடுத்துருந்துருக்கலாம், நீ எப்படி எடுத்துருக்கே தெரியல. ஒரு மனுஷன் ஒரு மிருகத்தோட இது வந்து அவன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவான். இது நல்லா இருக்குமே கதை. நெகட்டிவ் பாசிட்டிவ். ஒரு நல்ல மனுஷனோட இதுல மிருகத்தோட டிஎன்ஏவை மிக்ஸ் பண்ணா அவன் கெட்டவன் ஆகலாம். பேர சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து 95% எல்லாம் மிருகங்களா தானே இருக்கோன்ட்டாரு. சரி, நான் அதுல எதுல இருக்கேன்? 90 இருக்கிறேன். ஸோ ஆக அந்த டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும், நல்லாவும் வேலை செய்யும், தப்பாவும் வேலை செய்யும். ஏன்னா டிஎன்ஏக்குள்ள போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்றது, டிஎன்ஏ வச்சு சேஞ்ச் பண்ணலாம். டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்றது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மரபியல் மாற்றம். மரபியல் மாற்றத்தை
மரபு அணு இல்லை, மரபு இயல், மரபு அணுவை எடுத்து மரபு அணுவையே மாற்றம் பண்ணது, மரபு அணுவை சேஞ்ச் பண்ணுறது. அப்படி வந்தது தான் இந்த ஹைபிரிட் விதைகள் எல்லாம். அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது இந்த மிருகத்துக்கிட்ட இருந்த இந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க. அதில் மாட்டிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் அவஸ்தைப்படுறாங்க போல இருக்கு. படத்தில் நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு நல்லவனை மிருகமாக்கி கசாப்பு கடை மாதிரி ஆக மொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. நான் உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார், மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார். நான் அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி. ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும். இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள், ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு மனுஷன், ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு, கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் கஷ்டப்பட்டிருக்கான் மீரா கதிரவன் அவர் எடுத்த படத்தை வச்சு. அவ்வளவு போராட்டம், சாதாரண விஷயம் இல்லை ஒரு படம் பண்றதுன்றது. இன்னைக்கு படம் பண்ணி முடிச்சது ஈஸி, அதை கொண்டாந்து வியாபாரமாக்கி இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ, செலவு பண்ண காசை பிடிக்கணுங்கிறது நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க. மிரட்டலாம், என்ன ட்ரோலிங்கு, பயமாக இருக்குது. இப்போ சினிமா நம்ம இப்போ இனிமேல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்கு. வச்சு செஞ்சிருவீங்க போல இருக்கு. நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க, தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. நான் உண்மையிலும் பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு. அது பெட்ரு. நம்மளை மாத்துறீங்க பார்த்தீங்களா, நம்ம நண்பர்கள் நீங்கள் தான். இந்த ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் வந்த படங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்தது. அருண் பாண்டியன் அவர் பொண்ணு நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது, நான் பார்த்தேன். அதே மாதிரி 3 BHK ஒரு நல்ல படம். அப்புறம் நம்ம அனல் அரசு, நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். நீங்கள் அதை பற்றி மட்டும் அதை ஒரு குழந்தை பையன் மாதிரி அவனை போய் ட்ரோல் பண்ணி ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். கொடுங்க, ஒரு சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான், நடிக்க வச்சு யாரு நம்ம விட மாட்டோம். நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோ ஆக்குறேங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான், கெடுக்கிறது நம்ம தான். அது இழுத்துட்டு வந்து அந்த பிள்ளை சரி அவனுடைய கேரக்டர் தப்பு தப்பா ட்ரோல் பண்ணிப்பான். அந்த பிள்ளை என்னங்க நல்லா தான் பண்ணியிருக்கு, பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும்? மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணல, வெளியே ஆளுக வேணும்னே பண்ணுறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க. அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு. சினிமா ஒண்ணுதான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி, சோகத்தில் இருக்கும்போது சரி, வெள்ளத்தில் இருக்கும்போது சரி, அரசியல்வாதிகிட்ட மாட்டிக்கிட்டு முழின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சரி, நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான், திரைப்படங்கள் தான். அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எங்க போவீங்க? உங்களுக்கே நிம்மதி இல்லாம அலைய போறீங்க நண்பர்களே. ஆக சிறப்பான படங்களை எடுப்பதற்கு நம்ம தரமான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. திறமையான படம் ஏன் வரணும்? நம்ம தரமான விமர்சனங்களை சொல்லும்போது அந்த படத்துல என்ன மைனஸ் என்ன பிளஸ் நேர்மையா இந்த மாதிரி எடுக்கலாமே, இந்த மாதிரி எடுக்கணும், நீங்க முன்மொழியுங்க. அந்த எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம பிரஸ் நண்பர்களுக்கு தான். 10 பேர்த்த கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் ஃபுல்லா.
அந்த தைரியம் எனக்கு இருந்தது, அந்த நம்பிக்கை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் அவங்க கிட்ட இருந்தது. அன்னைக்கெல்லாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா? முழு கதையும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திமிரு, என் கதையை எவனும் என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு. அது வேணும். அதே மாதிரி இந்த ஷூட்டிங்ல நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்ல வேற கதையை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கதை என்னன்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அதை இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள். சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்கள் ஆகிவிடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக உங்களை பத்தி புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டேன்றீங்க. அல்ல, மோசமான ஆளுக ஆயிட்டீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எல்லா மீட்டிங்லையும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாயி போச்சு. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா? என்னடா தலையேட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன்? ஆடப்பாவி. இல்ல நான் சொல்றேன், நம்ம ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேர் இருக்கிறதுனால சந்தோஷத்துல நான் சொல்றேன். நம்ம என்ன நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, இப்ப யாரோ சொன்ன மாதிரி நம்ம தான் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிற படங்களை எடுக்கிறத விட சும்மா இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறதுனாலதான் ஒதுங்கி இருக்கிறோம். வந்தோம்னு வெய்யி அவனை வச்சு செஞ்சிருவான். இந்த சினிமாவை விடமாட்டோம். திருப்பியும் உதயகுமார் வருகிறான். ஒரு மிகச்சிறந்த படத்தை, கமர்ஷியலான படம் தான். நான் மிகச்சிறந்த படம் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு மக்களை பாதிக்காத அளவுக்கு, மக்களை திசை திருப்பாத போல, மக்களை முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான கதையோடு உதயகுமார் கண்டிப்பா வருவான். நீங்க எல்லாம் என் கூட இருக்கணும், தோளோடு தோல் நிக்கணும். அவ்வளவுதான். நம்ம ஒருத்தன் வந்துட்டேன்னு வைங்க, அதே நம்ம நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் ஒரு 10 பேரு என்னை மாதிரியே இன்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வந்துருவாங்க. என்ன ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வேணும். எழுதுங்க. எத்தனை படங்கள் இருக்கு? அவ்வளவு சீக்கிரம் எங்க படங்களை மறந்துட முடியுமா? நான் எடுத்த ஷாட்டை மறந்துட முடியுமா? ஒரு விக்ரமன் படத்தை மறந்துட முடியுமா? ஒரு செல்வமணி படத்தை மறந்துட முடியுமா? ஆபாவானன் படத்தை மறந்துட முடியாம? சொல்லுங்க, எழுதுங்க. நம்ம எல்லாம் எப்படி படம் எடுத்தோம், இப்படி எப்படி எடுக்கிறதா? இப்போ வர்ற இளைஞர்கள்ட்ட எனக்கு மிகப்பெரிய கோபம். இந்த டைரக்டருக்கு, எந்த டைரக்டருக்கும் போன்ல சிக்க மாட்டேன்றானே, பாராட்டு சொல்லலாம்னாலும் சிக்க மாட்டேன்றான். ஆக இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஒரு இயக்குனருக்கு இன்னொரு இயக்குனருக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. தயாரிப்பாளர்களுக்கு இந்த டைரக்டர் என்ன எடுக்கிறான்னு அவருக்கு தெரியாது. 90% தயாரிப்பாளர்களுக்கு என்னப்பா இன்னைக்கு சார் எனக்கு தெரியாது சார், அவர்கிட்ட எல்லாம் பொறுப்பா படிச்சிட்டேன் சார், எவ்வளவு செலவாச்சுன்னு டைரக்டர் கிட்ட சார் எனக்கு தெரியாது சார், எல்லாம் தயாரிப்பாட்டே உனக்கு தெரியணும்டா. உனக்கு தெரிஞ்சாதான் நீ சரியா பண்றியா சரியில்லாம பண்ணலையான்னு தெரியும். இன்றைக்கு வேற மாதிரி இருக்கு சினிமா. இந்த சினிமாவை மாற்றி அமைத்து இந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுன்றதுக்காகத்தான் பெப்சி தலைவர் செல்வமணி எல்லாரும் ஒரு சிஸ்டம் வச்சு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா யார் எங்க வேலை செய்யறா, யார் என்ன செய்யணும், யார் என்ன செய்யறா, இந்த படம் என்ன படம் எல்லாத்துக்கும் அந்த யூனிட்டுக்கு தெரிய, ஓஹோ இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு இந்த ஷூட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இல்லைன்னா கண்மூடித்தனமாவே ஒரு படம் வருவோம், எனக்கு தெரியாமே இந்த சீன் எப்போ எடுத்தாங்கம்மா ஹீரோ. ஏன்னா யாருக்குமே இன்வால்வ்மெண்ட் இல்லாம பண்றாங்க பெரும்பாலும். இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு ஏன்னா அவங்க கதையை கேட்டதாக தெரியல. இப்ப வந்த பெரிய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹீரோக்களுக்கு அந்த கதை தெரியாது, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஹீரோக்கெல்லாம் வர்ற வரையிலும் தான் எங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதை கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க.
ஒரு 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச உடனே கதையை கேட்கறது விட்டாங்க. எவ்வளவு வருது? 100. சரி, அடுத்து ஒரு 120 வருதா? அதுலதான் கணக்கு பார்க்கறேங்க தவிர கதையை பார்க்கறது இல்லை தோழா. உண்மைதானே? ஒன்னா அவங்க கதையை பார்க்கணும், இல்லைன்னா அவங்க கதையை பார்க்கற மாதிரி நீங்க எழுதணும். நீங்க பெரிய ஆளுக்குன்னா நீங்க அப்படியே நைஸா ஒதுங்கிடுறீங்க. அவர் இப்படி திரும்பும் போது நல்லா இருந்தாரு, அப்படி இருந்தாரு நல்லா இருந்தாரு, இந்த ஷாட்ல நல்லா இருந்தாருன்னு எழுதிட்டு அப்படியே நைஸா தப்பிச்சிடுறீங்க. இதே ஒரு சின்ன படம் எடுத்து அவனை போட்டு நார் அடிச்சு அவன் அடுத்து இந்த சினிமாவுக்கு ஏண்டா வந்தோன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுறீங்க. உங்களுக்கு கூட இந்த டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதை மாற்றுங்க. பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி, சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் விமர்சனங்கள் எழுதுவதை தவிர்த்து சிறந்த படங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் எழுது, கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமேன்ற படத்துக்கு அந்த இயக்குனரை வளர்த்து விடும் அளவுக்கு அந்த குறைகளை சுட்டி காட்டி எழுதுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த கைமேரா திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குனரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஹீரோ ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீன்ல நல்ல வேலை ஜட்டியும் கழட்டிட்டு நில்றான்னு சொல்லி இல்லை அவரு. ஏன் தம்பி, என்ன கலர் ஜட்டி, என்ன கம்பெனி ஜட்டி, அதாவது சொல்லு. பூமர். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பூமர் தான் போட்டிருப்பாங்க. திருப்பூர்காரர் அவரு. உங்களை ஜட்டியோடு நடித்து வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட உங்களை நடிக்க வச்சாரு, அது ஒரு சீன் தானே, படம் ஃபுல்லா ஜட்டியோட கலர் கலரா. அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட விட்டாரேன்னு, அப்புறம் அது சொல்லாம ஜட்டியோட விட்டாரு அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா எவ்வளவு இல்ல. அவர் சொன்னதை சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கவிதா அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேற வழியே இல்லாம எங்களை எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசி கூப்பிடுற உன்னை நான் எப்படி புகழ்றதுன்னே தெரியல. கடைசி வரையிலும் உங்களை டப்புன்னு விட்டு போயிடுறோம். நன்றி கவிதா. அவராவது ஒரு தடவை சொன்னார் அந்த விஷயத்தை பத்தி, நீங்க எத்தனை தடவை சொன்னீங்க பாத்தீங்களா? தப்பு சார். புதிய முயற்சியோடு புதிய கதைக்களத்தோடு வந்திருக்கும் கைமேரா படத்துடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு திரு இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் அவர்கள் வெளியிட பொதுச் செயலாளர் பேரரசு மற்றும் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கக்கூடிய மீரா கதிர் மற்றும் படக்குழுவினரை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஒரு குரூப் போட்டோடும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம்.